சென்னை பட்டணப்பாக்கம் லூப் சாலையில் புதிதாக கட்டப்பட்ட மீன் அங்காடியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து 3 வாரம் கடந்தும் தற்போது வரை அங்காடி பயன்பாட்டிற்கு வரவில்லை என புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி, இது குறித்த தகவல்களை பதிவிடுங்க. சாருலதா, சென்னை பட்டினப்பாக்கம் முதல் நொச்சிக்குப்பம் வரையில் இருக்கக்கூடிய இந்த சாலைகளில் மீனவர்கள் பல ஆண்டுகளாக 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன் வர்த்தகம் என்பதனை செய்து வந்தார்கள். இந்த நிலையில் இந்த சாலை என்பது பிரதான சாலையாக இருப்பதன் காரணமாக இந்த சாலையில் போக்குவரத்து நெரிசல் என்பது தொடர்ந்து ஏற்பட்டு வந்துள்ளது. இதன் காரணமாக இந்த போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய வேண்டும் என்பதற்காக உயர்நீதிமன்றம் இது தொடர்பான வழக்கினை கையில் எடுத்து இவர்களுக்கு மாற்று ஏற்பாடாக மீன் கடைகள் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்து தரப்பட வேண்டும், இந்த சாலைகளில் இருக்கக்கூடிய இந்த கடைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்பது போன்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் மீனவர்களுக்காக புதிய மீன் அங்காடி என்பது கட்டி தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 12ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த மீன் அங்காடியை திறந்து வைத்தார். சுமார் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இந்த மீன் அங்காடியில் 366 கடைகள் என்பது இருக்கிறது. மேலும் கழிவுநீர் இங்கிருந்து வெளியேறுவதற்கான சுத்திகரிப்பு நிலையம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் தற்போது வரை இந்த மீன் அங்காடி என்பது பயன்பாட்டிற்கு வராது மீனவர்கள் மத்தியில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இந்த மீன் அங்காடி என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக மீனவர்கள் மத்தியில் பார்க்கப்பட்டு வரும் நிலையில் இங்கு 366க்கும் மேற்பட்ட கடைகள் என்பது இருக்கிறது. இந்த கடைகள் ஒதுக்கீடு செய்வதில் பல்வேறு விதமான குழப்பங்கள் நிலவி வருவதாக மீனவர்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். குறிப்பாக கடந்த காலங்களில் சாலையோரங்களில் வியாபாரம் செய்த அந்த வர்த்தகம் செய்த அந்த மீனவர்களுக்கு கடைகள் வழங்க வேண்டும் என்பது போன்றும் ஏற்கனவே அவர்களுக்கு அது தொடர்பாக அறிவிப்புகளும் ஏற்கனவே வழங்குவதாக உறுதியளித்திருந்த நிலையில் அந்த மீனவர்களுக்கும் கூட பலருக்கு கடைகள் கிடைக்காத சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் அதே போன்று வெளியிடங்களிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு இந்த கடைகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் மேலும் இந்த கடைகள் வழங்குவது தொடர்பான அந்த டோக்கன்கள் விநியோகம் செய்வதில் முறையான விதிமுறைகளை பின்பற்றவில்லை, எந்தவித முன்னறிவிப்பும் இல்லை, தொடர்ந்து இது போன்ற நடவடிக்கைகள் நிலவி வருவதன் காரணமாக தற்போது வரை யாருக்கும் இங்கு கடைகள் என்பதும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை, அந்த கடைகளும் பயன்பாட்டிற்கு வரவில்லை. தற்போது நமது ஒளிப்பதிவாளர் ரவிக்குமார் நேரடியாகவே காட்சிப்படுத்துவார். தற்போது இந்த மீன் அங்காடியின் நிலைமை என்பது எப்படி இருக்கிறது என்பது தற்போது நாம் பார்த்தால் தெரியும். நேரடியாகவே சுமார் 366 கடைகள் இருக்கக்கூடிய இந்த மீன் அங்காடி என்பது எந்த கடைகளும் செயல்பாட்டில் இல்லாமல் எப்படி திறந்து வைக்கப்பட்டதோ அதே நிலையிலேயே நீடித்து வருகிறது. இன்னும் கூறப்போனால் இந்த 3 வார காலங்களில் அங்காங்கே தூசிப்பட்டும் அது போன்று பயன்பாடல்லாத பழைய கட்டிடங்கள் மாறி வருவது போன்று தற்போது இந்த கட்டிடம் என்பது தொடர்ந்து மாறி வரக்கூடிய சூழல் என்பதை காணப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மீனவர்கள் தங்களது வாழ்வாதாரத்திற்காக கட்டி திறக்கப்பட்ட இந்த மீன் அங்காடி என்பது தங்களது பயன்பாட்டிற்கு வர வேண்டும். இந்த மீன் அங்காடியை திறந்து வைப்பதில் கடைகள் ஒதுக்கீடு செய்வதில் மாநகராட்சி நிர்வாகம் முறையான விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். குறிப்பாக கடைகள் ஒதுக்கீடு செய்வதில் குழப்பம் நீடித்து வருவதன் காரணமாகவே தற்போது இந்த மீன் அங்காடி இன்னும் பயன்பாட்டிற்கு வராமல் இருக்கக்கூடிய சூழல் காணப்படுவதாக மீனவர்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். எனவே தொடர்ச்சியாக பல காலகட்டங்களாக இந்த சாலை ஓரங்களில், அதாவது பட்டினப்பாக்கம் முதல் நொச்சிக்குப்பம் வரை செல்லக்கூடிய இந்த லூப் சாலையில் கடை அமைத்தவர்களுக்கு மாற்று ஏற்பாடாக கட்டப்பட்டதுதான் இந்த மீன் அங்காடி. எனவே அங்கு கடை அமைத்த அனைவருக்கும் முறையாக விதிமுறைகளை பின்பற்றி அவர்களுக்கு கடைகள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதே மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது. சார்லதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.